ஹே ஃபூடீஸ், வெல்கம் டு liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா, ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய கோபி பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்றது தான். இந்த ரெசிப்பியை நீங்கள் ரசம் சாதம், தயிர் சாதம், மற்றபடி எல்லா ரைஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயிலை ஹீட் பண்ணிக்கலாம். அது நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் ஆனியனை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கலாம். ஆனியன்லாம் ஓரளவுக்கு வதங்கி வரும்போதே கூடையே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லேருந்து ஓரளவுக்கு அந்த ரா ஸ்மெல் எல்லாமே போயிடணும். அந்த அளவுக்கு சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஒரு ஃபியூ மினிட்ஸ், அதாவது ஒரு 4 to 5 மினிட்ஸ் மட்டும் சுடுதண்ணியில் போட்டு நல்லா உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டு வடிகட்டின காலிஃப்ளவர் ஃப்ளோரட்ஸை இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கரெக்டாக 4 to 5 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் அதை ஹீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமான டைம் எடுத்து குக் பண்ணிங்க அப்படின்னா அது ஓவர் குக் ஆகிடும். அதுக்கப்புறம் இப்போது இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளையும் 1.5 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு கொத்தமல்லி தூளையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் சொல்கிற இந்த ஸ்பைஸ் பவுடர்ஸோட அளவுலாம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவருக்கு ஏற்ற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை விட அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ செஞ்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டியை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக இதில் தண்ணி தெளித்து விட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இல்லைனா மசாலா நல்லா கரிஞ்சி போயிடும்ல, அதனால் கொஞ்சமாக வாட்டர் மட்டும் அப்படியே லைட்டாக தெளித்து விட்டு நல்லா சாட்டே பண்ணி விட்டுருங்க. இப்போது இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதெல்லாம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா அந்த மாதிரியே சாட்டே ஆகட்டும். நம்ம ஆட் பண்ண ஸ்பைசஸ்லேயே அப்பப்போ மூடி வச்சு குக் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இது குக் ஆகி வந்துடும். அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடரை ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நான் கரம் மசாலாவை ஆட் பண்ணும்போது கிட்டத்தட்ட நம்ம காலிஃப்ளவர் 50 to 60% குக் ஆகிருச்சு. இப்போது ஒரு 80 to 90% குக் ஆனதுக்கு அப்புறமா கண்டிப்பாக வீட்டில் அரைச்ச பெப்பர் பவுடரை 1.5 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரிப்ரேஷனுக்கு காரமே இந்த மிளகுத்தூள் தான். அதனால் கண்டிப்பாக வீட்டில் அரைச்ச மிளகுத்தூள், ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகுத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான், நம்மளோட காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.